குப்பை மாதிரி பாக்ஸ் இருக்குல்ல, குப்பை கிடையாது. மொத்தமாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா 6 இயர்ஃபோன்ஸ் இருக்குது. இந்த 6 இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme E2. பாக்ஸை பார்த்து சிம்பிளாக தான் இருக்குது, எல்லோ கலரில் சூப்பராகவே இருக்குது. பின்னாடி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் சிம்பிளான ஒரு பேக்கேஜ். கவர்லேயும் பார்த்தீங்கன்னா Realmeங்கிற அந்த நேம் போட்டிருக்கு. கவர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இந்த ஹெட்ஃபோனோட ஜாக்லேயும் பார்த்தீங்கன்னா மூடி கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. குட்டி அந்த சைடு பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. இவ்வளோ தான் ஹெட்ஃபோன் இருக்குது. இப்போ நம்ம சவுண்ட் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணிடலாம். காதுலேயும் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. கேட்கணும்னு நினைக்கிறேன். வெயிட்டுமே அவ்வளோ ஃபீல் ஆகுது. எனக்கு லைட்டாக அந்த காதில் போட்ட மாதிரி லைட்டாக மட்டும் ஃபீல் ஆகுது, மற்றபடி ஓகே. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கோர் ஸ்டீடோர் ஹெட்ஃபோன். பாக்ஸ் பார்க்குறது சிம்பிளாக தான் இருக்குது. குட்டி ஒரு சென்ட் பாட்டில் டப்பா மாதிரியே இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரியே குட்டி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. உள்ள அந்த பேக்கேஜ்னு இதோட நேம் கொடுத்துருக்காங்க. எடுத்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் இந்த ஹெட்ஃபோன் இருக்குது. லுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இதோட ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா பார்க்கறது ஒரு கன் மாதிரியே இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கால்லாம் பேசுகிறோம் அப்படின்னா இப்படி இந்த மைக் மாதிரி இப்படி சொறி வச்சு ஈஸியாக பேச முடியும். அதுக்கு இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது சவுண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். லோட் இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக தான் இருக்குது. கேட்கச்சாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரியல்மியோட இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இதுவுமே காதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரியல்மி நான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண சொல்ல அவ்வளோ காதில் இருக்கவே ஃபீல் ஆகுதா, இது லைட்டாக ஃபீல் ஆகுது. அதோடு கம்பேர் பண்ணுறதோட ஃபீல் ஆகும். ஆனால் சவுண்ட் குவாலிட்டி அதோடு கம்பேர் பண்ணுறதோடு சூப்பராகவே இருக்குது. மைக் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த ஹெட்ஃபோனில் மைக்கு பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. நடுசில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வரை பாஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்ஸ் Rockerz 710 இந்த ரெண்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேரியெலாம் இல்லை. பாக்ஸோட கலர் சேமாக தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். கீழே அதோட நேமு, சைடில் அதோட நேமு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் உள்ளே இருக்கே தெரியுது. இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னா இங்கே ஒரு கண்ணாடி பாக்ஸில் ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோனோட லுக்கே பார்க்க செமையாக இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா வேரியாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு மூடி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்குது. அடுத்த இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். நான் அதோட சவுண்ட் குவாலிட்டி ரெண்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அப்போ தான் சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இதோட பாக்ஸ் பார்க்குறது சிம்பிளாக இருக்குது. பின்னாடி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதேமாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்குது. அதில் நம்மளோட ஹெட்ஃபோன் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் கிடையாது. இதோட லுக்குமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ஹெட்ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு பார்த்தீங்கன்னா மூடி கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பட்டன் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. பின்னாடி போட்டுங்கிற அதோட நேம் கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதோட சவுண்ட் குவாலிட்டியை செக் பண்ணிடலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டியை நீங்களே கேளுங்க. இந்த ரெட் கலர் ஹெட்ஃபோன் சவுண்ட் குவாலிட்டியை கம்பேர் பண்ணுறதோட இந்த பிளாக் கலர் ஹெட்ஃபோன் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் வேரி ஆகுது. இதோட சவுண்ட் குவாலிட்டியும் கேளுங்க. ரெண்டு ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா காதில் நல்லா ஃபிட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே போர்டு தான். அதே போர்டில் பார்த்தீங்கன்னா Rockerz 690, Rockerz 550 இந்த ரெண்டோட அன்பாக்சிங். ஃபஸ்ட் நம்ம இதை பற்றி பார்த்துடலாம். இதோட பாக்ஸும் பார்க்க டீசெண்டாக இருக்குது. கீழே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதே சேம் கண்ணாடி பாக்ஸ்.
ஹெட்ஃபோன் லுக்கு மட்டும் பார்க்க வேறு மாதிரி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இது ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டி நான் சொல்கிறேன். அடுத்த அன்பாக்சிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு டேட்டா ஹெட்ஃபோன் போயிடலாம். இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு ஒரு மூடி இருக்குது. இந்த 2 ஹெட்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த 6 ஹெட்ஃபோனில் எந்த ஹெட்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 6 ஹெட்ஃபோனுமே ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தால எந்த ஹெட்ஃபோன் பெஸ்ட்டு உங்களுக்கு தோன்றும் அந்த ஹெட்ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 6 ஹெட்ஃபோனையும் பார்த்திங்க அப்படின்னா ஆஷிக் மொபைலுங்கிற இவங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். இயர்ஃபோன் மட்டும் இல்லை, ஆல் மொபைல் ஆக்சசரிஸ் அண்ட் ரீசார்ஜ், ரிப்பேரிங், அன்லாக்கிங், சேல்ஸ், சர்வீஸ் இது மாதிரி நிறையான்னு பண்ணுறாங்க. இதோட கான்டாக்ட் டீட்டெயில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த 6 இயர்பட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்த 6 தான்ல வெயிட் என்னடா பண்ணுறேன் எனக்கே தெரிய மாட்டேன். பாஸ் பண்ணு. நான் வர ஒரு பாட்டு வச்சுக்க மாட்டேன், எல்லா பாட்டையும் லிங்க் பண்ணிடுவேன். கோர் தான்ல. ரெண்டாவதாக சவுண்ட் குவாலிட்டி வேரினா ஒரே மாதிரியே இருக்குது என்னத்துக்கு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எடுப்பேன். வீடியோ வேறு லெவலில் போகுது.